ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து நீட்டுக்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான எரர் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. கேண்டிடேட் சைன் இஸ் blank, ப்ளீஸ் ரீஜெனரேட் யுவர் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து கேண்டிடேட் ஃபோட்டோ இஸ் blank, ப்ளீஸ் ரீஜெனரேட் யுவர் அட்மிட் கார்டு. ஸோ இந்த மாதிரியான எரர் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டில் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர்லாம் கரெக்டாக தெரியுதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை பிரிண்ட் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்படி ஃபோட்டோஸ் அண்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து இதே இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே என்டிஏக்கு வந்து ஒரு மெயிலை வந்து போடுங்க. அந்த மெயில் ஃபார்மட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கம்போஸ் நியூ மெயில் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்டிஏக்கு வந்து ஒரு மெயில் வந்து போட போகிறோம். பிகாஸ் உங்களுடைய அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியல. இதுதான் வந்து என்டிஏவோட அஃபிஷியலான இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கு தான் நம்ம வந்து மெயில் போட போகிறோம். ஸோ அந்த இமெயில் ஐடி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்படின்றத நம்ம சிம்பிள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக டாட் அப்படின்றத மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து மாற்றிக்கோங்க. இதுதான் என்டிஏவோட இமெயில் ஐடி, neat@nta.ac.in. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மெட்டை வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்டில் வந்து மேலே இருக்கக்கூடியதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக கண்டென்ட் கீழே இருக்கக்கூடியதை அப்படியே வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் வந்து கொடுத்துருக்கா. உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. என்டிஏக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து போகும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை மெயில் பண்ணுவாங்க. அண்ட் உங்களால் அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயில் போட்டுட்டு அடுத்து 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றத வந்து நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இஷ்யூவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். கேண்டிடேட் ஃபோட்டோ இஸ் blank, ப்ளீஸ் ரீஜெனரேட் யுவர் அட்மிட் கார்டு. இந்த எரர் தான் வருது. ஸோ இந்த எரருக்கு தான் நம்ம வந்து சொல்யூஷன் வந்து கேட்டிருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுடைய நேம், அட்மிட் கார்டு, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சென்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் அப்படின்றத வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.